தினமொரு வசனம். ஏசாயா 55வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். நாம் செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை விளக்கும் ஆதாரங்கள் வேதாகமத்தில் இல்லை. ஆனால் நாம் பாக்கியவான்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம். நாம் செல்வந்தர்களாக அல்ல, செல்வத்தன்மையுடையவர்களாக வாழ வேண்டும். செல்வ செழிப்பு என்பது நிறைய பணம், பொருள், நிலங்கள் வைத்திருப்பது அல்ல. மனதிற்குள் நிறைவு, பூரிப்பு, சந்தோஷம், அமைதி, திருப்தி ஆகியவைகளை அதிகமாக கொண்டிருப்பதே செல்வ செழிப்பு. நிறைவு, திருப்தி, பூரிப்பு, அமைதி ஆகியவைகள் மிகுதியாக பணமும் பொருளும் செல்வாக்கும் இருப்பதால் வந்து விடுவது அல்ல. உயர்ந்த நற்குணங்கள் மனதில் இருந்தால்தான் அவைகள் ஏற்படும். கோடிக்கணக்கில் பணம் வைத்திருக்கின்ற ஒருவன் திருப்தியற்றவனாக, நிறைவற்றவனாக, அமைதியற்றவனாக, மகிழ்ச்சியற்றவனாக வாழ்கின்றான். ஆனால் ஒரு சாதாரண ஏழை மன நிறைவோடும் திருப்தியோடும் நாளைய தின கவலையற்ற மனதோடும் அமைதியோடும் வாழ்கின்றான். இவர்களில் யார் செல்வந்தன்? நிச்சயமாக பல கோடிகளை வைத்திருக்கும் கோடீஸ்வரன் அல்ல. ஆஸ்திகளையும் சௌகரியங்களையும் மிகுதியாய் பெற்றிருந்த சாலமோன் இறுதியில் எல்லாம் மாயை மாயை என்றான். செல்வங்கள் மிக இருந்தும் அவனிடம் செல்வத்தன்மை இல்லை. தேவன் நமக்கு மிகுதியான பணத்தையும் நிலத்தையும் பொருள்களையும் தராவிட்டால் நாம் வறியவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர் தம்முடைய அன்பு, ஐக்கியம், அமைதி, நல்ல பண்புகள் ஆகியவற்றை தந்திருந்தால் நாம் செல்வந்தர்களே. நாம் செல்வந்தர்களாக தோன்றாவிட்டால் கூட செல்வத்தன்மை மிக்கவர்களாக வாழ்கின்றோம். பணம், வசதி, சௌகரியம், ஏராளமான நிலங்கள், வீடுகள் உடைய என்னுடைய சில நண்பர்களை விட நான் என்னை பெரிய செல்வந்தனாக எண்ணுவது உண்டு. ஏனென்றால் அவர்களை விட என்னிடம் இதய அமைதி, நம்பிக்கை, சந்தோஷம், நிறைவு, திருப்தி ஆகியவைகள் அதிகமாக உள்ளன. நம்முடைய வளமையை நிலங்கள், நகைகள், பணம், வீடுகள் ஆகியவற்றின் அளவுகளில் அல்ல, நாம் நமக்குள் எந்த அளவிற்கு அமைதியோடும் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்கின்றோம் என்ற அடிப்படையிலேயே பார்க்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும், விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும், சரியான வழியில் நடப்பவர்களாகவும், வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.